அக்கான்னு அன்பா கூப்பிடணும், சரியா? அக்காவா? என்ன அசிங்கம் இதெல்லாம்? ஏன் இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிற? என்னடிமா, நான் ஏதோ ரோட்ல போற ஒருத்தனோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற மாதிரி அசிங்கம் அசிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னு தெரியுதா? உன் மாமன் அதான் என் புருஷன் எனக்கு கட்டின தாலி வந்ததுல இருந்து அவர் என்ன கண்டுக்கவே இல்ல. எத்தனை நாள் தான் அப்படியே பொறுமையா இருக்காருதான். அசிங்கெல்லாம் பார்த்தா நீ வாயும் வயிறுமா இருக்க முடியுமா? வேண்டாம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நானே புது புடவையெல்லாம் கட்டி லிப்ஸ்டிக், கண்ணுல மைய, கண்ணாடி வளையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். தங்கச்சிங்க 2 பேர் இருக்கீங்க. இத்தனை பேர் குடும்பத்துல இருந்தும் என்ன அலங்காரம் பண்றதுக்கு ஒரு ஆளே இல்ல பாத்தியா? புஷ்பா, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களை இங்க யார் ராகம் கூட வாழ வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணியோட நினைவுனால மொத்த பேர் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க போய் தப்பா இருக்குங்க. நீங்க வாழுங்க, உங்க வாழ்க்கைக்கு நாங்க யாரும் குறுக்க வர மாட்டோம். ஆனா அதுக்குன்னு கொஞ்சம் நேரங்காலம் இருக்கு. சரி குழந்தனாரே, தெரியாம தான் கேக்குறேன். கண்மணி அண்ணினா அப்ப நான் யாரு குழந்தனாரே? சும்மா எல்லாத்துக்குமே கண்மணி அண்ணி கண்மணி அண்ணின்னு அப்படியே உருகுறீங்க. ஏன் நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? புஷ்பா, போதும், அவ்வளவுதான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாது. தயவு செஞ்சு இதெல்லாம் கலைச்சிரு. ராகவ் மாமா வந்தா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. முடியாது வீரா. என் புருஷன் கூட நான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நான் யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? உங்ககிட்ட எல்லாம் இத பத்தி பேசுறதே வேஸ்ட். இது என் வீடு, என்னோட ரூம். என் புருஷன் கூட என் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. பிடிச்சிருந்தா வீட்டுல இருங்க, பிடிக்கலையா ஏதாவது ஒரு லாட்ஜ், சத்திரம் அந்த மாதிரி எங்கயாவது போய் தூங்கி எந்திரிச்சு வாங்க. நீ இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணா என் மேல உரிமை கொண்டாடினா நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேனா? நான் என் கண்மணி கூட மட்டும்தான் இருப்பேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்ன மாமா, இதுக்கப்புறம் நீங்க எப்படி கண்மணியோட இருக்க முடியும்? நீங்களும் அவள மாதிரி சேர்த்து மேல போக போறீங்களா என்ன? வார்த்தை வார்த்தை குடும்பத்துல வாழ்றோன்ற நினைப்பு கொஞ்சமாச்சும் கூட இருக்கா? குடும்பத்துக்கு மூத்த மருமகன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு மருமகள்னா 4 நல்லது கெட்டது அறிஞ்சு, இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பக்குவமா நடந்துக்கணும். மாமா, நீங்க பெரியவங்க,